اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم وأبا بكر وعمر كان ينزلون الأبطال أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 3 நாட்கள் கல்லெறிவது என்பதை பற்றி நேற்று நாம் பார்த்திருந்தோம். உலக 11, 12, 13 நாட்களில் இருந்து புறப்பட்டவங்க அல் முஹஸபில் தங்குவதும் அங்கு தொழுவதும் விரும்பத்தக்க செயலாக இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, அல் அபுதாஹ் என்னும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த உலஹஜ் பிறை 12, 13 நாள்களில் அல் ஹஸ்பாவில் அல் முஹஸபில் நுகர்கொள்வார்கள் என்பதாக கூறப்பட்டுள்ளது. வினாவில் ஐயாம தஸ்ரீக்கில் செய்ய வேண்டிய கிரிகைகளை நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து புறப்படும் நாளுக்குத்தான் நஃப்ரு என்று நஃப்ருடைய நாள் என்பர். அதுதான் நஃப்ருடைய நாள்ன்றாங்க. என்னைக்கு அந்த பிழை 10 என்ன செய்யணும்? முதல்ல கல்லெறிய வேண்டும். ஷைத்தானுக்கு கல்லெறிவாங்க. கல்லெறிய முடிந்த உடனே குர்பானி அறுக்கப்படும். குர்பானி அறுத்து முடிந்த உடனேயே இவர்கள் முடியை மடித்துக் கொள்வார்கள், தலைமுடியை. அதற்கு பின்னால் இவர்கள் தவாப் செய்வார்கள். இதுதான் அதனுடைய தொடர்ச்சியான வழிமுறைகள். இதுல கொஞ்சம் முடிச்ச உடனே இப்ப பிரியாயிருவாங்க. அதற்கு பின்னால் 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல இவங்க கல்லெறியக்கூடியவராக இருப்பாங்க. இதுதான் நபருடைய இது துல்ஹஜ் மாதத்துடைய 12 அல்லது 13 நாள்களாகும். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்து உச்சி பொழுதுக்கு பிறகு மக்காவிற்கும் மினாவிற்கும் இடையே உள்ள விசாலமான ஓடையான அல் முஹஸபில் இறங்கினாங்க. அங்க லோகத்தார்கள் அல் முஹஸபிற்கு அல் ஹஸபா என்றும் அல் அஃப்தஹ் என்றும் அல் முஅர்ரஸ் இப்படிலாம் அதற்கு 2, 3 பெயர்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும், அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அங்கு தங்கி தொழுகிறாங்க. அது விரும்பத்தக்க செயலாக இருக்குது. இப்ப நம்ம கேட்கலாம், அப்ப கண்டிப்பா அங்க போய் தொழுமா அப்படின்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. இது ஹஜ்ஜுடைய கிரிகைகள் கிடையாது. ஒரு நன்மையை நாடி ஒரு சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான். இது சுன்னத்தான காரியங்கள் எனக்கூடிய ஒன்றுதான். இதை ஒரு மனிதன் விட்டா அப்படின்னாலும் அதனால குற்றம் இல்லை. அவன் எந்த ஒன்றும் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வேண்டி எந்த ஒரு ஆத்மா குர்பானி கொடுக்க வேண்டியது எந்த ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. விரும்பத்தக்க செயல், அதாவது சுன்னத்தான ஒரு காரியம் தான். ஒண்ணுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தங்கினாங்க அப்படின்னா
அங்கே இருந்து திரும்பி செல்வதற்கு மதீனாவிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் வந்து அந்த செய்து போறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் என்பதால் அங்கே தங்கினார்கள் என்பதாகவும் சொல்கிறார். ஆக ரசூலுல்லாஹி தங்கினார்களே என்னும் என்பதற்காக வேண்டி நாம் அங்கே தங்குவதனால் தவறில்லை, அங்கு தங்கலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விரைவு நடக்கக்கூடிய நண்பாக்கியங்களை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தாருவானாக. வாஹ்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.